ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் மூலம் நம்ம கார் யூஸ் பண்ணுற ஃபாஸ்டேக் எப்படி நம்ம பேலன்ஸை செக் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் மூலம் நம்ம கார் யூஸ் பண்ணுற ஃபாஸ்டேக் எப்படி நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட மொபைலில் இருக்க ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்களோட மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3வது பே பில்ஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் ஃபாஸ்டேக் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கோட ஃபாஸ்டேக்குமே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட காருக்கு நீங்கள் எந்த பேங்க் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த பேங்கை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட காருக்கு நான் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபாஸ்ட் பேங்க் ஃபாஸ்டேக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய காரில் எந்த பேங்க் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்கும். உங்களுடைய காரோட நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் அண்ட் ப்ரொசீட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரோட நம்பர் அந்த அப்ளிகேஷனில் லிங்க் ஆகிடும். லிங்க் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் யாரோட நேமில் இருக்கோ ஸோ அவங்களோட நேம் அந்த டிஸ்பிளேயில் காட்டியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 115 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை 115 அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கோ ஸோ அந்த அமௌண்ட் அந்த டிஸ்பிளேயில் காட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் மூலம் உங்களுடைய கார் யூஸ் பண்ணுற ஃபாஸ்டேக்கோட பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம்லாம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.